Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல ஏற்பட்ட கூட்ட நெருக்கடி மரணம் குறித்து சமூக வலைதளங்கள்ல அவதூறு பரப்பிய 25 பேர் மீது வழக்கு போட்டிருப்பதாக நேற்று காலையில தமிழக காவல்துறை அறிவித்தது. அந்த 25 பேர்ல 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தர் பாஜகவை சார்ந்த சகாயம், 2 பேர் தாவேக்காவுடைய ஆதரவாளர் கூடிய சரத்குமார் மற்றும் சிவனேஸ்வரன். அதே போல இந்த கூட்ட நெருக்கடி மரணம் குறித்து இது நெருக்கடியில் ஏற்பட்ட மரணம் கிடையாது. இந்த கூட்டத்துக்குள்ள சில நபர்கள் புகுந்துட்டாங்க, குண்டர்கள் புகுந்துட்டாங்க. இது ஒரு சதி நிகழ்ந்திருக்கிறது. 100 பேருக்கு மேல கத்தியை வச்சு வெட்டியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வெற்று ஆம்புலன்ஸா வந்துச்சு, கல் எறிஞ்சாங்க, செருப்பு எறிஞ்சாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்த ஊடகவியலாளர் என்று அறியப்படுகிற ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்கள் இன்றைக்கு காலையில் அவர் வீட்டில் கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்னும் பல பேரை கைது செய்திருப்பதாக தமிழக காவல்துறை அறிவித்திருக்காங்க. பேசினாலே கைது செய்யணுமா? தமிழ்நாட்டில் நடந்தாலே தடியடி, பேசினாலே கைது என்ற அடிப்படையில் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை. இப்படியே போச்சுன்னா இளைஞர்கள் புரட்சியை தான் கையில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட்டை போட்டுட்டு உடனடியாக அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணியிருக்காரு தாவேக்காவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. ஏன் இந்த மாதிரியான ஒரு ட்வீட்டை போட்டாரு, ஏன் டெலீட் பண்ணாரு, இவங்க எல்லாம் கைது செய்யற அளவுக்கு அப்படி என்ன பேசினாங்க, திமுக அரசு அடக்குமுறையை ஏவுகிறதா அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். சாலையில் நடந்து சென்றாலே தடியடி, சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது. இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடி வருடிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சி தான் ஒரே வழி. எப்படி இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென் இசட் தலைமுறையும் ஒன்றாய் கூடி அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும். அந்த எழுச்சி தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாகவும் அரச பயங்கரவாதத்திற்கான முடிவுரையாகவும் இருக்க போகிறது. பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று தாவேக்காவோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போடுறாரு. பதிவை போட்டு கொஞ்ச நேரத்தில் அது அழிக்கப்பட்டுச்சு. ஏன் இந்த பதிவை போட்டார் அப்படின்னா, இந்த 3 பேருடைய கைதை கண்டிச்சு தான். தாவேக்காவுடைய ஆதரவாளராக அறியப்படுகிற சரத்குமார், சிவனேஸ்வரன், பாஜக ஆதரவாளர் சகாயம். இந்த சகாயம் என்ன பேசினார் அப்படின்னு தெரியல. அவர் அவதூறு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த சரத் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பேசினாரு, இந்த சரத்துடைய கைதை கண்டிச்சு தான் ஆதவ் அர்ஜுனா இந்த மாதிரி பதிவை போடுறாரு. சரத் என்ன பேசினாரு, கைது பண்ற அளவுக்கு அவர் என்ன பேசிட்டாரு அப்படின்னு தேடி பார்த்தா வாய்ஸ் ஆஃப் சரத் அப்படின்னு ஒரு இன்ஸ்டா பேஜ். அந்த இன்ஸ்டா பேஜ்ல சரத் இதை பதிவு பண்ணியிருக்காரு. ஏய் திருட்டு திமுக நீங்களே ஆளை சாவடிப்பீங்க, நீங்களே உயிரோடு இருக்க மாதிரி காட்டுவீங்களா, ஆள் செட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எங்க திருப்பலாம் வரீங்க, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க அரசியல் பண்றீங்களா இல்ல? ஒட்டுமொத்தமாவே இந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சுங்கிறது எல்லோருக்கும் தெரியும். எப்படி தெரியும்னா, தாவேக்காவுடைய கூட்டத்திற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தொலைக்காட்சியும் நின்றுச்சு. NDTV, CNN, ANI தொடங்கி நிற்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய முதன்மையான யூடியூபர்ஸ் நிற்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாரும் நிற்கிறாங்க. சுற்றி கேமரா இருக்கு. தாவேக்கா கூட்டத்துக்கு வந்த 50,000 பேர்னு சொல்றாங்க. 95 விழுக்காடு அந்த கூட்டத்துக்கு வந்த எல்லோரும் செல்போனை மேலே தூக்கி நிப்பாட்டிருக்காங்க. ஏன்? விஜயை படம் பிடிக்கணுங்கிறதுக்காக. எல்லார் கையிலையும் செல்போன் இருக்கு. கிட்டத்தட்ட வண்டு பறக்கிற மாதிரி ஒரு 63 ட்ரோன் கேமரா மேலே பறந்துகிட்டு இருக்கு. பூச்சி பறக்கிற மாதிரி பறந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் படம் பிடிக்குது. தாவேக்கா சார்பிலே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட ட்ரோன் கேமராக்கள் ரெடி பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், யூடியூபர்ஸ், அந்த விளாக் எடுக்கிறவன் எல்லாரும் ட்ரோனை பறக்க விட்டுருக்கான். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பகுதி CCTV சர்வேலன்ஸ்ல இருக்கு. அதை தாண்டி தாவேக்காவுடைய வாகனம் இருக்கு இல்லையா, அந்த விஜயினுடைய வாகனம், அந்த எருமை மாடு வந்த மாதிரி ஒரு வாகனம் இருக்கு பாருங்க. அந்த வாகனத்தில் சுற்றி HD குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேமரா இருக்கு. என்ன நடந்தாலும் இதாகும். இதெல்லாத்தையும் தாண்டி வந்த அத்தனை பேர் இந்த கூட்டத்துக்கு வெளியே நின்று அவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த கூட்டத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, விஜய் எப்போ வரப்போறாரு, மக்களுடைய ரியாக்ஷன் என்ன. அப்படி இந்த கூட்டத்தில் விஜய் வந்த பிறகு விளக்கை அணைச்சாங்க, செருப்பை தூக்கி எரிஞ்சாங்க, கல்லை தூக்கி எரிஞ்சாங்க. அதனால கூட்டத்துக்குள்ள ரவுடிகள் பூந்துட்டாங்க. கூட்டத்துக்குள்ள 100 பேர் சேர்ந்து வெட்டுனாங்க. இதுனா தெலுங்கு படமாடா? கூட்டத்தில் கட்டை தூக்கி அடிக்கிறது,
கூட்டத்தில் வந்து அருவாளை வெட்டுறது, கூட்டத்தில் கண்ணீர் புகை கொண்ட போடுறது, கூட்டத்தில் வந்து பொண்ணை பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறது, கூட்டத்துக்குள்ள வந்து ஒரு 2 பேரை வந்து ஒழிக்கன்னு கத்துனோடனே அவனை கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு 2 பேரை அடிச்ச உடனே கலவரமாக மாறுது. இது என்ன முதல்வன் படமா? இது வந்து கோவப்படமா? இல்லை தெலுங்கு படமா? பார்த்து பார்த்து மண்டை முழுக்க படத்தை ஏற்றி வச்ச பரதேசிகள் படத்தில் நடக்கிற மாதிரியே நிஜத்தில் நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கான். நிஜத்தில் அப்படி ஒரு சம்பவத்தை ஒரு கட்சி போய் பண்ணிச்சு அப்படின்னா 63 ட்ரோன் கேமரா இருக்கு. ஆட்சி ஒரு மிகப்பெரிய அளவில் அது கேள்விக்குறியா மாறும். இன்னைக்கு 100 விழுக்காடு சர்வேலன்ஸ்ல எல்லாரும் இருக்கிறாங்க. எப்படி அதை செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படை புரிதல், அடிப்படை அறிவு இல்லாம சதி கோட்பாடு, சதி நிகழ்ந்துருச்சு, கூட்டத்துக்குள்ள குண்டர்கள் புகுந்தாங்க, குண்டர்கள் புகுந்து பெண்களை தாக்குனாங்க, குண்டர்கள் புகுந்து 100 பேரை அடிச்சாங்க, 100 பேரை வெட்டுனாங்க. அரசு மருத்துவமனைக்கு நானும் சீமானோட போயிருந்தோமே, 50 பேர் படுத்துக்கிட்டு இருந்தாங்களே, அந்த வெட்டின யாருமே வெட்டு திரும்ப இல்லையே. 100 பேரை வெட்டினாங்கல்ல, அந்த 100 வெட்டப்பட்ட 100 பேரை எங்க? 1000 பேர் புகுந்தான்னு ஒரு வழக்கறிஞர் பேசுறான். அப்ப அந்த 1000 பேர் புகுந்தவன் 1000 பேர் அடிச்சிருப்பான்ல. யாருக்குமே வெளிக்காயம் இல்லை, இறந்து போனவங்களுக்கும் வெளிக்காயம் இல்லை, அடிபட்டு கிடப்பவங்களுக்கு வெளிக்காயம் இல்லை, சின்ன சின்ன காயங்கள் மட்டும் இருக்கு. கை எலும்பு உடைஞ்சிருக்கு, சதை பிடிப்பு ஏற்பட்டிருக்கு, காலில் ஒரு அம்மா சொல்றாங்க நான் குப்புற விழுந்துட்டேன், என் மேலே 4-5 பேர் ஏறி நின்னாங்கன்றாங்க. அந்த குழந்தையை தவற விட்டு, அந்த 1.5 வயது குழந்தை இருக்க பாருங்க, அந்த குழந்தையை தவற விட்டு அந்த அத்தை சொல்லுது, அந்த அத்தை தான் அந்த குழந்தைய வச்சிருந்துருக்கு, கீழே குழந்தை விழுந்துருச்சான், அந்த குழந்தையோட நெஞ்சு மேலே 7 பேர் ஏறி மிதிச்சிருக்கான். கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கு, அந்த குழந்தையினுடைய தாடை உடைஞ்சு கண்ணு முழி பிதுங்கி வெளியே வந்திருக்கு. இதுவாடா சதி கோட்பாடு? கூட்டத்தில் நிலதரிமா நிற்கிறான். கரூர்ல விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி பாரத எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனலில் வீடியோ எடுத்திருக்கான். அவன் வீடியோ போடுறான். என்ன சொல்றான்னா, ஒரு பெண் வந்து மயங்கி விழுந்தாங்க, நீங்கள் நிலைமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு, அங்கே மயங்கி விழுந்துருக்காரு. இவர் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அது அவரோட தவறு கிடையாது, அவர் மேலே நின்று எடுக்கிறாரு அந்த வீடியோவை. அது அழகாக தெரியுது, நல்லா தெரியுது. விஜய் வரதுக்கு முன்னாடியே கூட்டம் அலமோதி மயங்கி விழுந்துட்டாங்க. ஆம்புலன்ஸ் வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை. பெண் ஒருவர் மயங்கி விழுந்து மிகவும் மோசமான நிலைமையில் வருகிறார். குழந்தைகள் எல்லாம் மூச்சு விட முடியாமல் தடுமாறி வருகிறார்கள். அனைவரும் மயங்கி விழும் நிலைமையை பார்த்து வருகிறோம். இதைத்தான் நம்ம சொல்றோம். அந்த வாகனத்தில், அந்த ஆம்புலன்ஸில் மயங்கி விழுந்தவர்களை எடுத்துக்கொண்டு போறாங்க. இது விஜய் நின்ன இடத்துக்கு 100 அடிக்கு முன்னாடி. அப்போ மயங்கி எடுத்துட்டு போன முடியும். ஆம்புலன்ஸ் உள்ள போனதுனால தான் இந்த கூட்டத்துக்குள்ள இப்படி ஏற்பட்டுச்சு. ஆட்கள் உள்ள வந்துட்டாங்க, கலவரம் ஏற்பட்டுச்சு, கல்லை தூக்கி எறிஞ்சாங்க, செருப்பை தூக்கி எறிஞ்சாங்க. அவன் கையில் இருக்கிறது செல்போன் மட்டும்தான். சட்டையை கழட்டி எறிய முடியாது, பேண்டை கழட்டி எறிய முடியாது. கையில் இருந்தது செருப்பு மட்டும்தான். அட்டென்ஷன், அதாவது மயங்கி மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க. விஜய் பேசிட்டு இருக்கும் போதே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. சரி, அப்படி அந்த கூட்டத்துக்குள்ள 1000 பேர் புகுந்து 100 பேரை வெட்டுனாங்க, பெண்களை அடிச்சாங்க, அங்க அடிச்சு கொண்டாங்க, என்னென்ன பேசுறானுங்க. அதாவது விஜய் என்ற ஒரு தனிநபரை காப்பாற்றுவதற்காக இவர்கள் செய்கிற இந்த சதி கோட்பாடு இருக்கிற, விஜய் மட்டும் இல்ல, விஜய் இவங்க கூட இருக்கிற நபர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு சதி கோட்பாட்டை உருவாக்கி சதி நிகழ்ந்துருச்சு. ஆட்கள் உள்ள புகுந்தாங்க, கல்லை வீசினாங்க, செருப்பை வீசினாங்க, லைட் ஆஃப் பண்ணாங்க, எம்டி ஆம்புலன்ஸ் வச்சு எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறான். ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸும் அதை தான் பேசுறான், இந்த புரோக்கர் பையன் சவுக்கு சங்கரும் அதை தான் பேசுறான், தாவேக்காவுடைய பொறுப்பாளர்களும் அதை தான் பேச வச்சிருக்காங்க. தாவேக்கா பொறுப்பாளர் ஒன்றும் பேசல, தாவேக்காவோட ஆதரவாளர்கள் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் இவனை பேச விட்டு தேரை இழுத்து தெருவில் விட்டுருக்கான் ஒருத்தன். அவன் யாருன்னா, தாவேக்காவும் அவனுக்கு நேரடி எந்த சம்பந்தமும் கிடையாது, விஜயினுடைய ரசிகனும் அவன் கிடையாது. திமுகவில் பணத்துக்காக வேலை பார்க்குறான், வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு நிறுவனத்தை உருவாக்குறான். திமுகவில் எம்பி சீட்டு கேட்டவுடனே திமுக தர மறுக்குது, அங்கேருந்து வெளியே வரான். அங்கேருந்து புகுந்து விசிகாவில் புகுறான், விசிகாவில் எம்பி சீட்டு கேட்குறான், திருப்பி தரலன்னொடனே அங்கே ஏதாவது வேலையை காட்டலான்னு வேலையை காட்டி துணை முதலமைச்சர் ஆகணும் இவரை விசிகா தலைவர் அப்படின்னே அவரை சொல்லி அவர் ஜஸ்ட்டு இதில் எஸ்கேப் ஆயிடுறாப்புல. அங்கேருந்து வெளியே வந்து தாவேக்காக வரான். விஜய் ரசிகம் கிடையாது, விஜய்க்கு இவருக்கு நேரடி சம்பந்தம் கிடையாது. அரசியல் தஞ்சம் அடைகிறான் யாரு? ஆதவ் அர்ஜுனா. ஜானோரகேசாமிக்கும் விஜய்க்கு சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் கிடையாது. அவனும் விஜயுடைய ரசிகர் கிடையாது, அவர் தஞ்சம் போடுறாரு. ஆர்எஸ்எஸ்ல இருந்து, பிஜேபியில இருந்து, அப்புறம் ஏடிஎம்கேக்கு போய் திருப்பி அங்கிருந்து தஞ்சம் போடுறாரு சிடிஆர் நிர்மல்குமார். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவர் திடீர்னு தனக்கு ஒரு அரசியல் ஆசை வந்தோடனே அங்கிருந்து ரிசைன் பண்ணி வர்றாரு அருண்ராஜ். இவர் எல்லாம் தான் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய குழுவில் இருக்காங்க. இதில் புஷி ஆனந்த் மட்டும்தான் விஜய் கூட ஆரம்பத்திலிருந்து கிடக்கக்கூடிய ஆளு, மற்ற யாரும் விஜயுடைய நேரடியான விஜயினுடைய ரசிகர்கள் கிடையாது.
இந்த அரசியல் ஆசையில விஜய் கூட சேர்ந்தவங்க இவங்க தான் இப்ப விஜயை இயக்கக்கூடிய இடத்துல ஜான் அண்ட் ஆதவ் அர்ஜுனா. இந்த ஆதவ் அர்ஜுனா சிபிஐ என்கொயரி கேட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு பெட்டிஷனை போறாரு. அவருடைய வழக்கறிஞர் சொன்ன தகவல் அடிப்படையில் இந்த பெட்டிஷன்ல தான் முதலாக ஆதவ் அர்ஜுனா இப்படி ஒரு சதி நிகழ்ந்திருக்கிறது, உள்ள போய் குண்டர்கள் உள்ள நுழைஞ்சாங்க, ஆம்புலன்ஸ் வந்து உள்ள எம்டியா வந்துச்சு, தேவையில்லாம வந்துச்சு, செருப்பு தூக்கி எறிஞ்சாங்க, கள்ள தூக்கி எறிஞ்சாங்க, ஆட்கள் அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுல முன் வைக்கிறான். இது எல்லாமே அப்பட்டமான அயோக்கியத்தரமான பொய். அப்ப எதுக்காக இறந்து போனாங்க? அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா, அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதுல ஒரு கணக்கு காண்பித்தீர்களா? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சந்தேகங்களை எல்லாம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்னைக்கு ஏற்படுத்தி சொல்லியுள்ளார். எல்லாருக்கும் தெரியும் விஜயினுடைய காலதாமதம் 12:45 போட்டுட்டு இரவு 7:45 வந்தது. கிட்டத்தட்ட மக்களை காலையிலிருந்து இரவு வரைக்கும் காக்க வைத்தது. அந்த குறுகிய இடத்துக்குள்ள தண்ணீர் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் மக்கள் பகல் முழுக்க வெயில் நின்னது. இது எல்லாத்தையும் தாண்டி காவல்துறை 5 மணிக்கே புஷி ஆனந்த்கிட்ட, நிர்மல்குமார்கிட்ட, இந்த கரூருடைய மாவட்ட மதியலர்கிட்ட எச்சரித்த பின்பும் கூட மீண்டும் வந்தே தீர்வுன்னு சொல்லி அடம் பிடிச்சு இது செந்தில் பாலாஜியா நம்மளான்னு பார்த்துருவோம், திமுக கோட்டையா நம்ம கோட்டையான்னு பார்த்துருவோம், அந்த கோட்டையில் நம்ம ஓட்டையை போடுவோம், காவல்துறை சொன்னாலும் பரவாயில்லை நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு அடம் பிடிச்சு விஜயை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தது ஆதவ் அர்ஜுனா. அதே போல விஜய் ஏன் இவ்வளவு கிரௌடு நாமக்கல்ல நடைபெறல, திருச்சியில் நடைபெறல, அரியலூரில் நடைபெறல, இங்க மட்டும் ஏன் நடைபெறுதுன்னா மற்ற மாவட்டங்களுக்கு போகும்போது விஜய் வாகனத்தின் முன்னாடி உட்காந்து கை காட்டினாரு. அவன் விஜயை பேச்சை கேட்க வந்தவனே பார்க்க வந்தவன், அதான் பலமுறை பறிச்சு சொல்றோம், பார்க்க வந்தவன் அப்படியே கலைஞ்சு போயிட்டான். இப்போ நீங்க விக்கிரவாண்டியோட மாநாடு நடக்குது, விக்கிரவாண்டி மாநாட்டுக்குள்ள நான் போனேன். அந்த மாநாட்டுக்கு நான் விஜய் உயிர் வணக்கம் சொல்லும் போது தான் நாங்கள் உள்ள போறோம். உள்ள போகும்போதே ஒரு கும்பல் வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஏடா இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு, எல்லாரும் வெளியே வரணும். எல்லாருமே பார்த்தவன் 3 மணிக்கு விஜய் வந்த உடனே 3 மணிலேருந்து சாரையாக எல்லாரும் வெளியே வரான். இப்போ மதுரை மாநாட்டிலையும் பார்த்தோம், விஜய் பேச ஆரம்பிச்சோடனே பல பேர் வெளியே போனான். ஏன்னா விஜய் ரேம்பாக்கு வந்தோடனே பார்த்துட்டான். அவனை பொறுத்தவரை விஜயை பார்க்கணும், தளபதியை பார்த்தாச்சு, படத்திலே பார்த்தவன நேரில் பார்த்தாச்சு, கிளம்பிட்டான். அதே போல இந்த கரூர் ரவுண்டானால விஜய் உள்ள என்ட்ரி ஆகும்போது அவர் முன்னாடி உட்காந்து கை அசைச்சிருந்தா, அவருக்கு வந்து ஹார்ட் விட்டுருந்தா, அவருக்கு பிளேயிங் கீஸை கொடுத்துருந்தா அவன் பார்த்துட்டு கிளம்பியிருப்பான். விஜய் கதவை சாத்திட்டு உள்ள போன உடனே அது ஒரு மர்ம குகை மாதிரி இருக்கு. அந்த காரு உள்ளுக்குள்ள என்ன இருக்கு யார் இருக்கானே தெரியல. உள்ள போன உடனே இவன் என்ன பண்றான், விஜயை பார்க்கறதுக்காகவே வம்படியா வாரான். அப்போ எல்லாரையும் பார்க்க வைக்கணும், ஒரே இடத்துல கூட்டணும், மாஸ் காட்டணும், தமிழ்நாட்டில் எங்கேயுமே கூட்டாத கூட்டத்தை நம்ம இந்த இடத்துல கூட்டி காட்டணும் அப்படின்னு தனிப்பட்ட பகை செந்தில் பாலாஜிக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இல்லை திமுகவுக்கும் செந்தில் ஆதவ் அர்ஜுனாவுக்குமான தனிப்பட்ட பகையை தீர்த்து கொள்ள விஜயையும் விஜய் ரசிகர்களையும் அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காருங்கிறதா அப்பட்டமான உண்மை. இப்போ அதை மறைப்பதற்காக காவல்துறையின் உத்தரவை மீறி உள்ள போனதுக்கு உள்ள ஆணையிட்டது யாருன்னா ஆதவ் அர்ஜுனா. புஷி ஆனந்தை பிடிச்சி பிதுக்குன்னா உண்மையை சொல்ல போறாரு. அவர்கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல, அவர் முதல்ல முடியாதுன்னு இருக்காரு. ஆதவ் அர்ஜுனா சொன்னதுக்கு அப்புறம் தான் புஷி ஆனந்தும் சரி போலான்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது புஷி ஆனந்தை கைது பண்ணா அவர் சொல்லிடுவார். இப்போ என்ன பண்றான், தன்னை தற்காத்துக்கொள்ள, தன்னை காப்பாற்றிக் கொள்ள பழியை தூக்கி போடுறான். யார் யார் மேலேயோ, காவல்துறை மேலே குண்டர்கள் பூந்துட்டாங்க, உள்ள வந்து கல்லை எரிஞ்சாங்க, செருப்பு எரிஞ்சாங்க, ஆம்பளை செஞ்சாங்க. இவன் செஞ்சது மட்டும் இல்லாமல் இதை வாடகை வாயில வச்சு பேச வச்சான். இப்போ இவன் மேலே எஃப்ஐஆர் விடல, இவன் சொன்னதை கேட்டு பேசின நெட்ஃபிளிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது. அவரு வாய்க்கு வந்ததை பேசுகிறார். ஒரு ஊடகவியலாளர், அவருக்கு சோர்ஸ் கிடையாதா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாதா, அடிப்படை அறிவு கிடையாதா? அந்த அடிப்படை அறிவு எதை பற்றியுமே இது பண்ணாமல் ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி உட்கார்ந்து கொண்டு 100 பேர் உள்ள போனாங்க வெட்டுனாங்கன்றாரு. 100 பேர் வெட்டியிருந்தா வெட்டல, வெட்டு பட்டம் எங்கே போனா? ஒன்று தனியார் மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறணும்ல, எங்கே போனா? அடிச்சாங்கன்னு ஒருத்தர் கூட சொல்லலையே. நான் சீமானோட போனேன், எல்லாரையும் விசாரித்தோம், ஒருத்தர் கூட எங்களை அடிச்சாங்கங்க அப்படின்னு சொல்ல. கீழே விழுந்துட்டோம், எங்களை மிதிச்சாங்க, கீழே விழுந்துட்டோம், ஓடுனாங்க, எல்லாமே கட்சிக்காரங்க தான், தாவேக்கா தொண்டர்கள் தான், தாவேக்கோட ரசிகர்கள் தான். இப்போ புதிதாக அந்நியர் ஒருத்தர் உள்ள வந்து அடிச்சாங்க அப்படின்னா ஒரு சின்ன காணொலி வெளிவந்திருக்கணும்ல. ஒரு இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள அந்நியர் ஒரு நபர் வந்து உள்ள வந்து அடிச்சுட்டு வெளியே போக முடியுமா? அவன் அடிச்சான்னு தெரிஞ்சா கைவர கால் வர பிரித்து போட்ட மாட்டாங்களா? இல்லை அப்பட்டமான பொய்யை, அது வாய் பேசும்போது கூட பொய்ன்னு தெரியல. அப்போ இந்த தியரியை உருவாக்கினவன் யாருன்னா ஆதவ் அர்ஜுனா. இந்த தியரியை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் இவன் பேச்சை கேட்டு பேசின 3 நபர்கள் கைது, இவன் பேச்சை கேட்டு பேசின ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது. இப்போ சவுக்கு சங்கருடைய இதுக்கு குறி வச்சிருக்காங்க. சவுக்கு சங்கர் சொல்கிறான், அவன் உண்மையிலே வந்து நல்ல மனநிலையில் இருந்திருந்தா இந்த மாதிரி வார்த்தையை பதிவு பண்ணானா,
நம்ம வந்து தாவேகா பக்கம் நியாயம், திமுக பக்கம் நியாயம், இல்லை திமுக பக்கம் தவறு, தாவேகா பக்கம் தவறு என்பதை தாண்டி பாதிக்கப்பட்டிருக்க 41 பேருடைய மரணங்களுக்கு நீதி கட்டு நிற்கிறோம். அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற 50 பேருடைய அந்த காயங்களுக்கும் நீதி கட்டு, கண்ணீருக்கும் நீதி கட்டு. இப்போ வரைக்கும் சத்தியமாக சொல்கிறேன், அந்த குழந்தையினுடைய முகம் உறுத்தி கொண்டே துரத்துகிறது. அந்த குழந்தை இழந்த வாய் பேச முடியாத அந்த மாற்றுத்திறனாளி தாயினுடைய கதறல் காதுக்குள்ளே ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த கண் பார்வையற்ற தாயினுடைய கதறல் காதுக்குள்ளே ஒலித்து கொண்டே இருக்கிறது. வீட்டில் குழந்தை இருக்கிற இல்லை குழந்தையை விரும்புகிற எவராலும் இந்த மரணத்தை எளிதில் கடந்து போக முடியாது. ஆனால் ஒரு நாய், ஒரு சவுக்கு சங்கிருக்கிற ஒரு ஈனப்பிறவி நாய் சொல்லுது, ஒரு வகையில் இந்த 41 பேர் செத்தது நல்லது தான். இப்பயாச்சும் விஜய் கூட்டணிக்கு வருவார்ல, தனிச்சு நின்று எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருப்பாருன்னு ஒரு தருதல நாய் சொல்லுதுன்னா இவனையெல்லாம் செருப்ப கழட்டி அடிக்க வேண்டாம். இன்னும் இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்க ஜெயிச்சிடலான்ட்டு உங்களுக்கு தோணும். ஆனால் ஒரு வகையில் 40 உயிர்கள் போயிருந்தாலும் விஜய் அவர்களுக்கு இது நல்லது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாயையை பார்த்து ஏமாந்து தனியாக நின்றிருப்பார். தமிழக காவல்துறை இவனையெல்லாம் வெளியே நடமாட விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. திமுக அரசு என்னையும் கைது செய்து இருக்கிறது. திமுக அரசை நாம் வந்து இந்த தம்பி அஜித்குமாருடைய வழக்கில் விமர்சனம் செய்கிறோம், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரத்தில் விமர்சனம் செய்கிறோம், கவின் படுகொலை விமர்சனம் செய்கிறோம், தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை விமர்சனம் செய்கிறோம். திமுகவை கேள்விக்க 1000 காரணம் இருக்கு. ஆனால் இந்த பொறுக்கி நாய் 41 பேர் மரணம் நல்லதுதான் பேசுறான்னா ஏன் இவன் மேலே வழக்கு போடல? அப்போ தமிழக காவல்துறைகளை ஆள் வச்சிருக்கானா? இவனை பேச விட்டு இவனுக்கு காசு கொடுத்து இவனை போன்றவர்களை நாட்டுக்குள்ள நடமாட விடுறான். ஆதவர்ஜுனா போன்ற அயோக்கியர்கள். அவன் நீதிமன்றத்தில் போய் சொல்றான், வந்து இந்த மாதிரி வந்து குண்டர்கள் பூந்துட்டாங்க, 100 பேரை வெட்டுனாங்க, கல் எறிஞ்சாங்க, செருப்பு எறிஞ்சாங்க, எம்டி ஆம்புலன்ஸ் வந்துச்சு, காவல்துறையும் திமுகவும் கரூர் இருக்கிற செந்தில் பாலாஜியும் சேர்ந்து சதி பண்ணிட்டாங்க, இது அரசியல் சதி, செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்ணதுனால இது நடந்துருச்சு அப்படின்னு இது ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டா மாதிரி கொண்டு போறான். இது இவனுடைய ஒட்டுமொத்தமான மாஸ் மென்டாலிட்டி. கூட்டத்தை கூட்டணும்னு இவன் நினைத்தவருடைய தவறு தான் இங்கே விபத்துக்கான முழுமையான காரணம் என்பதை மறைச்சிட்டு நேற்று இரவு இந்த ட்வீட்டை இவன் போடுறான். இப்போ இந்த ட்வீட்டில் போட்டல்ல, நீ நல்ல நேர்மையான நல்ல ஜனநாயகவாதி, இந்த ட்வீட்டை ஏன் டெலிட் பண்ணணும்? சாலையில் நடந்து சென்றாலே தடியடி, சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே இது கருத்தாடா? கூட்டத்துக்குள்ளே வந்து குண்டர் புகுந்துட்டாங்க, 100 பேரை வெட்டிட்டாங்கன்னு சொல்கிறது கருத்தா? எவ்வளோ பெரிய பிரச்சனையை அது உருவாக்கும். அந்த அடிப்படை கூடி புரியாமல் என்ன எளிய மனிதர்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஆதவர்ஜுன ட்வீட்டை போட்டுட்டு அந்த ட்வீட்டில் சொல்கிறாரு, இலங்கையிலும் நேபாளத்திலும் இளைஞர்களும் ஜென்னிசர் தலைமுறையும் ஒன்றாய்க்கூடிய அதிகாரத்துக்கு எதிரான புரட்சியை உருவாக்கி காட்டினார்களோ அதே போல் இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும். உனக்கு புரட்சினா முதல்ல என்னென்னு தெரியுமா? எழுச்சினா என்னென்னு தெரியுமா? எழுச்சினா சிம்மில் போய் நீ உடற்பயிற்சி பண்ணிட்டு பண்ணுறதுல எழுச்சி, அந்த எழுச்சி இல்லை. புரட்சிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? நேற்று வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை இன்னைக்கு வாழ முடியாது என்ற இடத்துல தோன்றுவதாண்டா புரட்சி. நேற்று வரைக்கும் பரந்தூரில் வாழ்ந்தோம், இன்னைக்கு விமான நிலையத்தில் எடுக்க போறான்னு தெரிஞ்சு மக்கள் கிளறாம்பார், அது புரட்சி. நேற்று வரைக்கும் விவசாயம் பண்ணோம், இன்னைக்கு சிப்காட் எடுக்க போறான் அப்படிங்கும்போது மக்கள் கிளறாம்பார், அது புரட்சி. கூடங்குளத்தில் இந்த அணுலை வந்தால் நம்ம செத்துருவோன்னு தெரிஞ்சு மக்கள் போராடினாம்பார், அது புரட்சி. நேற்று வரைக்கும் 5000 ஆண்டுகளாக இருந்த ஜல்லிக்கட்டு இன்னைக்கு இருக்காதுன்னு தெரிஞ்சு மக்கள் கலந்து போராடல, அது புரட்சி. நீ அந்த புரட்சியை ஒரு கூத்தாடியை பார்க்க போய் கொண்டாட்ட மணலில் கேளிக்கை மணலில் நின்று அதில் மூச்சு திணறி தண்ணீர் இல்லாமல் நெருக்கடியில் இறந்து போன மக்களுக்கு நியாயம் கேட்பதை விட்டுவிட்டு அந்த ஒட்டுமொத்தமான ரசிகனையும் தெருவுக்கு இழுத்து விட்டு தமிழ்நாட்டுக்குள்ள சட்டம் ஒழுங்கை சீர்கேடை ஏற்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ள மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுது போல. இலங்கையில் பொருளாதார பிரச்சனை, ஊழல், குடும்ப ஆட்சி, ராஜபக்சே குடும்பம், அதனால் கிளந்து எழுந்தான். நேபாளத்தில் ஒட்டுமொத்தமான சோசியல் மீடியாவும் தடை செய்யப்படுது. ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் தடை செய்யப்படுது, கருத்துரிமை பறிக்கப்படுது. அதே மாதிரி ஊழல், லஞ்சம், குடும்ப ஆட்சி நடக்குது. அதை எதிர்த்து ஒட்டுமொத்தமான இளைஞர்களும் தரையிறங்கி போராடுறான். இங்கேயும் குடும்ப ஆட்சி, ஊழல், லஞ்சம் இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க அந்த மாணவர்களும் இளைஞர்களும் அரசியல் ரீதியான போராட்டத்துக்கு தயார்படுத்துவது சரியா இருக்குமா? நீ இறங்கி அடி, நீ வந்து கலவரம் பண்ணு, நீ வந்து புரட்சிங்கிற பேரில் வந்து நேபாளத்திலும் இலங்கையிலும் செய்து போல செய் என்று தூண்டி விடுவது சரியான தீர்வாக இருக்குமா? இந்த ரசிகன், இந்த கட்டமைப்பு இல்லாத கொடியை தலையில் கட்டிக்கிட்டு கிரீஸ்தவனால் அது மேலே ஏறிக்கிட்டு மரத்து மேலேயும் இந்த டிரான்ஸ்பார்மர் மேலே எங்கேயாவது ஏறி பார்த்துருக்கீங்களா? டிரான்ஸ்பார்மர் மேலே ஏறக்கூடிய ஒரு கூட்டம் நீ புரட்சி செய்ய தயார்படுத்த போறியா? இந்த பதிவை போட்டதற்கு ஆதவர்ஜுனா மேலே ஏன் இது வரைக்கும் வழக்கு போடலை? அதான் நம்ம இருக்க கேள்வி. இந்த பதிவை போட்டதற்கே கலவரத்தை தூண்டியதாக ஆதவர்ஜுனா மேலே வழக்கு பதிவு செய்ய முடியும். ஃபாக்ஸ்கான் விஷயத்தில்
எனக்கு வந்த செய்தி, ஊடகத்தில் பேசப்பட்ட செய்தியை நான் பேசியதற்கு கலவரத்தை தூண்டுதல், அவதூறு பரப்புதல், வதந்தி பரப்புதல், எபிடமிக் டிசீஸ் ஆக்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், 124A தேச துரோக வழக்கு என்று 8 பிரிவில் வழக்கு போட்டு என் மேலே குண்டு சட்டம் பாய்ச்சியது தமிழ்நாடு அரசு. அங்கே வந்த செய்தி 9 பெண்கள் வாங்கிட்டாங்க, அந்த பெண்கள் இறந்து போயிட்டாங்கன்னு வந்த செய்தியை பேசியது என் மீதே வதந்தி பரப்பது, அவதூறு பரப்பல், குண்டு சட்டம்னா இங்கே ஒரு பொய்யான செய்தியை ஆதவர்ஜுனா பரப்புறாரு. சதி கோட்பாடுன்னு சொல்றாரு, 100 பேர் புகுந்து வெட்டான்னு சொல்றாரு, கல்லெறிஞ்சான்னு சொல்றாரு, குண்டர்கள் புகுந்தான்னு சொல்றாரு. அப்போ இவர் ஏன் ஒன்றும் வழக்கு பதிவு பண்ணல? அப்போ தமிழ்நாடு அரசு கூடயோ இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆட்கள் கூடயோ ஆதவர்ஜுனா நெருக்கமாக இருக்காரா? ஆதவர்ஜுனா தானே இங்கே வில்லு, மற்றது பூரா அம்பு தானே. ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ கரூருடைய மாவட்ட செயலாளர், யார் தாவேக்கோட மாவட்ட செயலாளர் மதியழகன், அவர் அம்பு. இப்போ நாங்கள் நாம் தமிழ் கட்சி ஒரு கூட்டம் போட போகிறோம் காஞ்சிபுரத்துலாம், காஞ்சிபுரம் மாவட்ட செயலர் போய் அனுமதி கொடுப்பாரு. திருச்சியில் கூட்டம் போட போனால் அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷோ அண்ணன் பிரபு தனபாலோ இல்லை சோழசூரனோ போயிட்டு அனுமதி கொடுப்பாங்க, மனு கொடுப்பாங்க. இப்போ திருநெல்வேலியில் அக்கா சத்யா போயிட்டு மனு கொடுப்பாங்க. இப்படி ஒரு மாவட்டத்தில் கூடிய பொறுப்பாளர் போய் மனு கொடுப்பாங்க. இப்போ அந்த பொறுப்பாளருக்காக கூட்டம் வருதா, விஜய்க்காக கூட்டம் வருதா? மதியழகனை பார்க்க யாரும் கூடல, மதியழகன் கூட்டத்தை கூட்டல, விஜயை பார்க்க தான் கூட்டம் விடுது. விஜய் தான் வம்படியாக அங்கே வராரு. அந்த கூட்டத்துக்குள்ளே தன் தலைவன் தான் தெரிஞ்சு சொல்லணும், இவ்வளோ பெரிய க்ரௌடாக இருக்குது, இதுக்குள்ளே போனால் பிரச்சனை ஆயிரும், இல்லை அவங்களுக்கு தாளில் தண்ணி கொடுத்தீங்களா, அவங்க வெயிலில் காத்திருக்காங்களா, இவ்வளோ நேரம் காத்திருக்காங்களா, எந்த அடிப்படை அறிவு இல்லாமல் 8:45 அங்கே வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் ஆட்டிக்கிட்டு 8:45 ஒருத்தன் கிளம்பி போனா அவனுடைய தவறா, அந்த மதியழகனுடைய தவறா? மதியழகனை கைது பண்ணிட்டாங்க, ஏன்னா அவர் தான் மனு கொடுத்தாருன்னு. ஆனால் அந்த மதியழகனையும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர் பவுன்ராஜையும் இந்த சமூக வலைதளத்தில் எழுதினவனையும் இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டையும் இந்த சவுக்கையும் எல்லாத்தையும் இயக்கிறவன், எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன், இந்த சதி கோட்பாடுங்கிற செய்தியை சமூக வலைதளங்களை கசிய விட்டவன் ஆதவர்ஜுனா. அவனை ஏன் நீங்கள் தூக்கலை? அவனை தூக்குனா தானே ஒட்டுமொத்தமான பிரச்சனையும் முடிவுக்கு வரும். இவன் தான் கலவரத்தை தூண்டுறான். கலவரத்தை தூண்டியது மட்டும் இல்லாமல் இன்னும் 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 பொய்யான செய்திகளை சமூக வலைதளங்களை பதிவு செஞ்சுட்டு இருக்கான். தாவேகாவுடைய தொண்டர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று விஜய் சொன்னார். இவனை போல ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட ஈனப்பிறவி இருக்க மாட்டான் என்று எடுத்துக்காட்டு என்ன தெரியுமில்ல? நடிகை ஓவியா அவர்கள் உண்மையிலே ஒரு துணிவான ஒரு பெண்மணியாக, ஒரே ஒரு நடிகை இந்த திரைத்துறையில் ஒரு போல்டா அரஸ்ட் விஜய் அப்படின்னு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. வேற எதுவும் பண்ணலை, அரஸ்ட் விஜய். அதற்கு ஓவியாவுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இவன் எழுதின வார்த்தைகளை மட்டும் பாருங்க. அதை எடுத்து ஓவியாவே திருப்பி பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களுடைய விர்ச்சுவல் வாரிசை திருத்தி கொள்ளுங்கள், அவனுடைய ஹராஸ்மெண்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு அபியூசிவான கேவலமான வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை பதிவு பண்ணுறான். நான் ஏற்கனவே கடந்த வாரம் வீடியோ போட்டிருந்தேன் என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில். இப்பவும் பார்த்தா இந்த 2 நாளாக உண்மையை பேசுவதற்கு அவ்வளவு அந்த மகனே, இந்த மகனே, அவனே, இவனே என்று அவ்வளவு கெட்ட வார்த்தைகளை, கேவலமான வார்த்தைகளை பேசுகிறான். அப்போ ஓவியா அவர்களுக்கு கீழே பதிவு போட்ட இவன் எப்படி விர்ச்சுவல் வாரியர்ஸ்? இவன் வல்கர் வாரியர்ஸ். ஒரு தாவேக்காளர் கூடிய ஒருத்தனாவது நல்ல மனநிலையில் இருக்கானா? ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதுல இருந்து பொலிட்டிக்கலாக எப்படி இதை கையாளுவது, லீகலாக எப்படி கையாளுவது, உணர்வுபூர்வமாக எப்படி கையாளுன்னு எதுவுமே தெரியல. ஏன்னா இவன் எவனுக்குமே ஐடியாவும் கிடையாது, ஐடியாலஜியும் கிடையாது. ஐடியாவும் இல்லை, ஐடியாலஜி இல்லைன்னானே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கையறு நிலையில் நிற்கிறான். இதைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம். இவனை போன்றவர்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் என்ன நடக்கும்? ஒரு போராட்டம் என்றோ, ஒரு பிரச்சனை என்றோ, ஒரு பெரிய இப்போ தூய்மை பணியாளர் போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம், ஸ்டெர்லைட்டு போராட்டம், செய்யார் விவசாயிகள் போராட்டம் எப்படி கையாளுவான்? பெரிய மாஸ்டத்து நடந்துடும். அவர் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர், அவர் ரொம்ப சென்டிமெண்ட்டு, அவர் ரொம்ப எமோஷ்னலு, அவர் எளிதில் தாங்க மாட்டார், 5 வயசுலேயே அவர் தங்கச்சி இழந்தவர், எல்லார் வீட்லையும் சாவு இருக்குடா. 41 சாவு உங்களை உலுக்கி போட்டுருச்சு அப்படின்னா உலுக்கி தான் போட்டிருக்கு. 1,70,000 ஈழத்தமிழுடைய சாவை பார்த்து தாண்டா நாங்கள்லாம் வந்தோம். 22 பேர் ஆந்திர காட்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட சாவு, ஒவ்வொரு முறையும் காவலில் தண்ணி கேட்கும்போது வருகிற சாவு, 850க்கும் மேற்பட்ட மீனவருடைய சாவு, கண்ணுக்கு முன்னாடி அப்பனுக்கு முன்னாடி மகனை நிர்வாணமாக நிப்பாட்டி மகனுடைய ஆணுறுப்ப அறுத்த அப்பாவுடைய வாயில வைத்து கொண்ட சிங்களவனுடைய ஈனச்செயலை பார்த்து தாண்டா கதறி துடிச்சு வந்தோம். எல்லாம் வழி இருக்கு. அந்த வழியை உணர்வுபூர்வமாக, அறிவுபூர்வமாக சிந்தித்து உணர்வுபூர்வமாக கடத்தி மக்கள்கிட்ட போய் நிற்கிறவன் தான் தலைவனாக இருக்க முடியும். இந்த பிரச்சனைக்கு 4 நாள் போய் வீட்டில் போய் படுத்துக்கிடுவார் அப்படின்னா இவர் எப்படிப்பட்ட தலைவனாக இருப்பார்? அப்போ இவரை இயக்கிறவன் யாருன்னா இந்த ஆதவர்ஜுனாவும் இந்த ஜான் ஆரோக்கியசாமியும். இவர்கள் சொல்வதைத்தான் இவர் கேட்கணும். இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு. இங்கே இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பிடுவோம், ஒட்டுமொத்தமான தாவேக்கா பொறுப்பாளர் இருக்கும், யாரும் இருக்காதீங்க அப்படின்னு வெளியேற்றிட்டாங்க.
ஒருத்தவங்க கூட வந்து ஊடகத்தை அணுக முடியல. இங்கே ஒருத்தன் இந்த லைலா காலேஜ் ஓனர் மாதிரி சுற்றிட்டு இருப்பான். லைலா காலேஜ் ஓனர் கூட லைலா ஓனர்னு போட்டுக்க மாட்டார், இவன் லைலா மணின்னு போட்டுக்குவான். அந்த லைலா மணி இப்போ மணியாட்ட போயிட்டானா? எங்கே போனான்? வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாடுற எங்கே போனார்? ராஜ்மோகன் ஒருத்தர் தெரிஞ்சுட்டு இருந்தாப்ல, அவர் மேலாம் வழக்கு இல்லையே, அவர் பேசலாமே, ஊடகத்தில் உட்காந்து நியாயப்படுத்தலாமே, என்ன நடந்துச்சுன்னு சொல்லலாமே, கூடத்தில் இருந்தாங்க தானே. TK பிரபு வழக்கு இல்லையா, அவர் பேசலாமே. அருண்ராஜ் மேலே வழக்கு இல்லையா, அவர் பேசலாமே. ஆதவர்ஜினா மேலே கூட வழக்கு இல்லையே, பேசலாமே, ஏன் பேசலை? ஊடகத்தை சந்தித்து பேச ஒரு தனி காணொலி, எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, ஒரு தனி காணொலி எடுத்து இதுதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு போல்டாக பேசுறதுக்கு என்னடா உங்களுக்கு தயக்கம்? 41 பேர் செத்த உடனே 50 பேர் அடிபட்ட உடனே ஒட்டுமொத்த தாவேக்காரனையும் நடுரோட்டில் விட்டுவிட்டு ஓடி போன உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு உங்களை அதிகாரத்துக்கு கொண்டு வந்தா விளங்கும்டா டேய். சத்தியமா சொல்றேன், இந்த கும்பலுக்கு ஒரு துளி கூட இதுல வருத்தம் இருக்காது. ஏன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தளபதி எம்ஜிஆர் சாகும்போது 17 பேர் செத்துருக்காங்க தளபதி, இந்திரா காந்தி சாகும்போது ஒரு 18 பேர் செத்துருக்காங்க தளபதி, ஆனால் நீங்கள் வரும்போதே 41 பேர் உங்களுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க தளபதி. இந்த 41 பேர் உயிர் தியாகம் பண்ணி தான் நம்ம அதிகாரத்தை அடைய போகிறோம் தளபதி, இது உங்களுக்காக நடந்த உயிர் தியாகம் தளபதினோடனே தனக்காக 41 பேர் செத்துருக்காங்க அப்படின்னு தான் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. அதான் யதார்த்தம். ஏன்னா ஒரு பொண்ணு போடுது 41 பேர் முக்கியமாக, 41 பேர் செத்தா கூட பரவாயில்ல, ஒரு குழந்தை செத்தால் இன்னொரு குழந்தை பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் தளபதி ஒரு தளபதி தான், தளபதியை பெற்றிருக்க முடியாதுன்னு ஒருத்தி போடுறா. இவளை போடுறான்னு சொன்னால் என் மேலே தேசிய மகளிர் ஆணையத்துக்கு புகார் கொடுப்பாங்க. இவளை போடுறான்னு சொன்னால் வேறு எப்படி சொல்கிறது? ஒரு குழந்தை செத்தா இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம், ஆனால் தளபதி போனால் வருவாரான்னு கேட்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய தற்குறி கூட்டமாக, எவ்வளோ பெரிய அயோக்கிய கூட்டமாக, எவ்வளோ பெரிய மிருகத்தனமான கூட்டமாக இந்த கூட்டத்தை இவன் உருவாக்கி வச்சிருக்கிறான். 41 பேர் செத்துருக்கானுங்க, ஆனால் குசி பட ரீலீஸ் ஒட்டுமொத்த விஜய் போன உள்ள உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கான். இவருடைய மனநிலை அவ்வளவுதான். நமக்கு தான் வருத்தம், நம்ம தான் உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கோம், நாம தான் உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும், இது தவறா போயிடக்கூடாது, இந்த கூட்டம் வழிநடத்தப்பட வேண்டும். இது தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கு, இந்த 50,000 பேரும் தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கிறான், இந்த 50,000 தற்குறிகளும் தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கிறான். ஒரு நடிகனை பார்க்க போய் 41 பேர் செத்து அவர்கள் மேலே ஏறி ஓடி போனவன், கீழே விழுறவன் ஆம்பளையா பொம்பளையா குழந்தையான்னு கூட பார்க்காம நின்னவன் தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கான், சைக்கோத்தனமா இருக்கிறான், மிருகத்தனமா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போதே உண்மையிலே பதறுது. உண்மையிலே இதில் தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் இல்லை உளவுத்துறை தோல்வி அடைஞ்சிட்டாங்க, காவல்துறையினுடைய தோல்வி, அதிக நபர்களை போட்டிருக்கணும், அதிக நபர்களை போட்டிருந்தா இது தவிர்க்கப்பட்டிருக்கும். 5 மணிக்கே புஷி ஆனந்த் கிட்ட சொன்ன காவல்துறை ஏன் அவங்கள உள்ள விட்டாங்க, காவல்துறை அங்கே தடுத்துக்கலாம்ல, 144 போட்டிருக்கலாம்ல, இப்படின்னு பல கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை விஜய் அவர்களை அங்கே உள்ள வரவிடாமல் தடுத்திருந்தா, 144 போட்டிருந்தா கரூரை கலவர பூமியாக மாறி இருக்கும். இருந்தவன் 50,000 பேர் கிரௌடு, காவல்துறை 27,000 பேர்னு சொல்கிறாங்க, ஆனால் 50,000 கிரௌடு, நான் விசாரித்த வரைக்கும் 50,000 கிரௌடு. 50,000 பேரும் விஜய் உள்ள வரலன்னு தெரிஞ்சா அதில் ஒரு 15,000 20 மக்கள்னு வச்சுக்கோங்க, 10,000 பேர் பொதுமக்கள் வச்சுக்கோங்க, ஒரு 20,000 பேர் கட்சிக்காரன்னு வச்சுக்கோங்க, தாவேக்கா தொண்டர்னு வச்சுக்கோங்க. தாவேக்கோட மாவட்டத்தில் மதியழகனே 3,000 பேரை கூட்டு வந்ததாக சொல்கிறாங்க, அவருடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக கரூருக்குள்ள மட்டும். அந்த 3,000 பேர் லிஸ்ட் வைப்போம், அந்த 3,000 பேர் தரையிறங்கி இருந்தா விஜய் வரலன்னு மிகப்பெரிய கலவரமாக கரூர் மாறி இருக்கும். அதனால தான் காவல்துறை உளவுத்துறை எச்சரித்து வேணாம், நீ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தடுத்தால் அது கலவரமாயிரும், ஆனால் உள்ளே போகட்டும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாப்போன்னு காவல்துறை எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க. விஜய் வாகனத்துக்கு பக்கத்தில் நின்று 10 காவலர்கள் தான் ஒரு பெண்ணை தூக்கிட்டு போகிறாங்க. காவல்துறை அந்த இடத்துல இல்லை என்று சொல்வதும், காவல்துறை தோல்வி அடைஞ்சு சொல்வதும் தன்னுடைய இயலாமையை வெளிக்காட்ட முடியாமல் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக தாவேக்காவும் ஆதவர்ஜினாவும் ஜானோரகேசாமியும் இந்த விஜயும் செய்கிற அப்பட்டமான அயோக்கியத்தனமான அரசியல் இப்போ வரைக்கும் வெளியே வரல. இப்போ வரைக்கும் எந்த கருத்தையும் ஊடகத்தில் பதிவு பண்ணல. எல்லா மீடியாலையும் உட்கார்ந்தானுங்க, ஒரு வருஷமா எல்லா டிபேட்லையும் உட்கார்ந்தானுங்க, எல்லா யூடியூப்லையும் ஏறி பேசினானுங்க. 4 நாளாச்சு, எங்கடா போனீங்க? உசுருக்கு ஒரு ஆபத்துனா நாங்கெல்லாம் கடல் மேலே ஓடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமான தாவேக்கா டீமும் இந்த சரத்குமார், இந்த பவுன்ராஜ், அப்புறம் அந்த சிவனேஸ்வரன், ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது பண்ண உடனே அடிச்சாம் பாருங்க அந்தர் பல்டி, போட்ட அத்தனை ட்வீட்டையும் டெலிட் பண்ணிட்டான். ஒருத்தன் வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு ட்விட்டர் டெலிட் பண்ண, டே ஸ்டாண்ட் வித் விஜய்க்கு சொல்கிறதுக்கெல்லாம் கைது பண்ண மாட்டாங்கடா, அப்படிலாம் நீங்கள் தாராளமாக போடலாம், ஸ்டாண்ட் வித் விஜய், வி சப்போர்ட் விஜய்னு போடலாம், அதுக்கெல்லாம் கைது பண்ண மாட்டாங்க. பொய்யை சொன்னால் தான் கைது பண்ணுவாங்க, இல்லை ஆபாசமாக பேசுனா, இழிவாக பேசுனா, இதில் நடந்த இந்த கலவரத்தை தூண்டுவது போல உண்மைக்கு புறம்பாக பேசும்போது மட்டும் தான் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதை விட்டுட்டு வி ஸ்டாண்ட் வித் விஜய்னுக்கு போடலாம் கழிச்சிட்டு ஓடுறாங்க.
இனிமேலாம் வீடியோவே போட மாட்டேன், நான் டெலீட் பண்ணிட்டு ஓடிடுறேன், சாரி ஃபார் ஆல். ஏன்னா அரசியல் படுத்தப்படலை. நாம் சொன்ன செய்தியில் உண்மைத்தன்மை இருக்கிற போது நிலைத்த அந்த செய்தியில் நிற்கணும்ல. ஏன் நிற்கலை? இதில் பல பேர் சொல்லுவேன். முந்தா நாள் வரைக்கும் விஜய்க்கு மாங்குன்னு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. விஜய்க்கு எதிராக நாம் தமிழர் கட்சி சார்ந்த துரைமுருகன்லாம் பேசுகிறார் என்று பேசிக்கொண்டிருந்தாங்க. அண்ணன் சீமான் கூட விஜயை ஆதரிக்கிறார், ஆனால் இவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கார் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நேற்று இரவு பார்க்குறேன், அந்த பல்ட்டி அடித்து 7-8 பல்ட்டி அடித்து விஜயின் மீது தான் தவறு, விஜய் தான் முழு பொறுப்பு இருக்க வேண்டும். இதைத்தான் ஏன் 3 நாளாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு யானோதையும் பிறந்துருச்சு, விஜய் மீது தான் தவறு. இன்னொருத்தன் பார்த்தா முரட்டு முட்டா முட்டிக்கிட்டு இருந்தான் விஜய்க்கு. அது திடீர்னு பார்த்தா எடப்பாடிக்கு முட்டுவான், திடீர்னு பார்த்தா விஜய்க்கு முட்டுவான். எதுக்கு முட்டுறானே தெரியாது, எதுக்கு நம்மளை திட்டுறானே தெரியாது, திட்டிக்கிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா ஆதவர்ஜுனா தான் முதல் காரணம்ங்கிறான். அதைத்தான் 3 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ கைதுன்னு ஒன்று சோனாப்பானா உன் உசுருக்கு ஒரு ஆபத்து வருதுடா, ஓடுறா கடல் மேலே அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு விஷயத்த பேசணும்னா அதில் நிலைச்சு நிற்கணும். நான் கரூருக்கு போனேன், கரூரில் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள், எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், ஃபார்மா கம்பெனியில் இருக்கவங்க, மருத்துவர்கள் எல்லா தரப்புலையும் விசாரித்த பிறகு தான் ஒரு முடிவு வரும். பார்க்குறோம். நான் இப்போ பேசலை, இந்த சம்பவம் நடந்து சரியாக 1 மணி நேரத்தில் காணொலி பதிவு பண்ணேன். சம்பவம் நடந்து சரியாக 1 மணி நேரத்தில் காணொலி பதிவு பண்ணேன். அதுலேயும் சொல்லியிருக்கிறேன், இந்த விபத்திற்கு முழு பொறுப்பு தாவேகாவுடைய தலைவர் விஜய், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த், அந்த மாவட்ட பொறுப்பாளர், அவங்க தான் காரணம். மக்களை காலையிலிருந்து காக்க வைத்தது தவறு, மக்களுக்கு தண்ணி கொடுக்காம நிப்பாட்டினது தவறு, மக்களில் வெயிலில் கிடக்கான்னு தெரிஞ்சும் அவன் காலதாமதம் செய்தது தவறு, காவல்துறை எச்சரித்தும் அங்கே ஊருக்குள்ளே போனது தவறு, ஊருக்குள்ளே போன பிறகும் 50 மீட்டருக்கு முன்னாடி பேசுங்கிறத காவல்துறையுடைய பேச்சை மறுதளிச்சுட்டு நான் அங்கே தான் போய் பேசுவேன், அங்கே தான் ஸ்பீக்கர் இருக்குது, லைட் இருக்குது, கவரேஜ் இருக்குது, மீடியா நிற்குதுன்னு சொல்லி வம்படியாக தன்னுடைய புகழுக்காக, தன்னுடைய பிரம்மாண்டத்திற்காக, தன்னுடைய அரசியல் ஆசைக்காக அந்த இடத்துல போய் மக்களை பழி கொடுத்தது விஜய். விஜய் விஜய் வாங்கிய பணத்திற்கு இவன் சொகுசா உட்காந்துட்டு 10க்கு 10 அரை உள்ள ஒரு நுரைன்னு சொல்லி மாலதி கூட உட்காந்து பேசுறான் சவுக்கு சங்கர். ஆனா என்ன பண்ணானா தாவேகா தரப்பை தூண்டி விட்டான். கடந்த 1 மாத காலமாக என்னுடைய காணொலியை பார்த்தா தெரியும், காவல்துறையை மதிக்காதீங்க, காவல்துறை அப்படிதான் ரூல்ஸ் போடுவாங்க, காவல்துறை ரூல்ஸ் போட்டா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்பட்டும், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு மாலதி சொல்ல, அதுக்கு இவன் ஆமா விஜய் காவல்துறை எதுக்கு மதிக்கணும், ஏன் மேலே ஏறி பேச வேண்டியதானே அப்படின்னு தாவேகாவுடைய தரப்பை தூண்டி விட்டான். இப்போ ஒரு சேலத்தை சார்ந்த ஒருத்தன் விஜய் பேசிட்டு போயிடுறாரு, அவர் போய் ஆம்புலன்ஸை மறிச்சிருக்கிறான், நடு ரோட்டில் வண்டி நிப்பாட்டு காவல்துறை ஏறிட்டு வரான், என்ன பண்ணுறீங்க ஆய் ஹூயின்னு ஒரு அடிச்சாயும் அடி. ஏன்டா நாங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம், நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, 41 பேர் அங்கே செத்து கிடந்துட்டு இருக்கான், இவன் உட்காந்து காரு நடு ரோட்டில் நிப்பாட்டி சீன் போட்டுக்கிட்டு இருந்தான், வச்சு பொட்டக்ஸிலே சப்பு சப்பு சப்புன்னு கொடுத்த உடனே தெரிச்சு ஓடுறான் அனகொண்டா மாதிரி. விஜய் இந்த நிபந்தனையை மீறணுன்றேன், மீற வேண்டியதான், எப்படி இருந்தாலும் வழக்கு தானே போட போறீங்க, நான் தடையை மீறேன்னு மீறுங்க. நான் அதை மீறுவேன், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் ஒரு அறிக்கை வெளியிட்டா எல்லாம். ஆமா சட்டு நீங்க இப்படி ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கும் போது விஜய் சட்டத்தை மீற வேண்டும். போலீஸ் சொல்றதையே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இவனை போன்றவர்கள் காவல்துறையை நடுரோட்டில் வண்டி நிப்பாட்டி நாங்கள் பெரிய யார் தெரியுமில்ல, நாங்கள் அடுத்து அமைச்சராக போகிறோம், அடுத்து எம்எல்ஏவாக போகிறோம், எங்கள் ஆட்சி தான் வரப்போகுது, எங்கள் ஆட்சி தான், ஒருத்தன் வேர்ல்டு வார் 4 வரப்போகுதுங்கிறான். உலகப்போர் நடக்குது. இந்த விஜயினுடைய இந்த சம்பவத்தினால உலகப்போர் வரப்போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறவனை இந்த மாதிரி லூசுகளை தயார்படுத்தினது யாருன்னா இந்த பொறுக்கி பைய சவுக்கு சங்கர். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ